ரஷ்யா உள்ளுக்கு வந்துச்சு. யார் உள்ளுக்கு வந்த? நான் சொல்ற ஒவ்வொன்றும் இப்ப விஷயத்தோட தான் சொல்றேன். நான் இப்ப கவனமா கேளுங்க. ரஷ்யா வருது, அதுக்கப்புறம் ஈரான் வருது. ரஷ்யாவுடைய நெருக்கமான நாடு ஈரான் வந்துச்சு. இப்ப இதுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் வந்துச்சு. நேட்டோண்டா யூரோப் யூனியனுடைய படை. இவங்க வரக்குள்ள சவுதியும் உள்ளுக்கு வந்துச்சு. யாரோட சேர்ந்து? அமெரிக்காவோட சேர்ந்து. இப்ப இஸ்ரேல் வந்து இறங்குது. எத்தனை நாட்டு படை? சைனா வருது ரஷ்யாவோட சேர்ந்து. எவ்வளோ எவ்வளோ? ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா இஜ்தமஅல் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபி ஷாம் ஃபபத்னுல் அர்தி கைருல் மின் ظهرها. எப்பொழுது கிழக்குடைய மேற்குடைய படைகள் எல்லாம் ஷாமுக்குள்ளால் ஒன்று சேருவார்களோ, எனக்கு இந்த பூமியில வாழ்றதை விட கபூர்ல வாழ்றது ஏற்றமானது. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்றதை சொன்னாங்க ஏற்கனவே. விளங்குதா? விளங்குற ராஜா? கவனிக்கிறீங்களா? சபையில தான் நிற்கிறீங்க. என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. அப்ப இந்த படைகள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் தொல்லைகள் கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க இந்த ஃபித்னால. எத்தனை வருஷம்? இப்ப எத்தனை வருஷம்? 2011 ஆரம்பிக்குது. மோமின்கள் சகோதரர்கள் எங்க? இப்ப சகோதரத்துவம் எங்க? சொல்லுங்களேன். ஷாம்ல இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுறாங்க, பசியில வாடி சாகுறாங்க. ஏதாவது உணர்வு இருக்குதா எங்களுக்கு? சகோதரத்துவம் இருக்குதா? என்ன இருக்குது? என்ன செஞ்சீங்க? ஒரு நாள் கையேந்தி துவா செஞ்சிருக்கிறீங்களா? என்னமாவது ஒரு பதட்டம் வருதா? கல்புல ஏதாவது தடுமாத்தம் வருதா? ஆஷிக்கு வருதா? வருதா? ஏன் வரல? சகோதரத்துவ வாஞ்சை கலட்டப்பட்டது. ஹிலாபத் இழுத்தாட்டப்படுவதன் மூலமா. வெறுமனே சட்டம் இழுத்தாட்டப்படல, அனைத்துமே கலைக்கப்பட்டது. பலவந்தமாக ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. இதுதான் பலவந்த ஆட்சி, கொடுங்கோன்மை ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அதுக்கு பின்னால சொன்னாங்க அத்துஹைமா. இப்ப கவனமா கேளுங்க. அப்பையும் நேரம் இல்லாதவங்க எழுப்பி போங்க. விளங்கின? கவனமா கேளுங்க. இப்ப கேட்கிறவங்க துஹைமா என்கின்ற ஃபித்னா ஆண்டாங்க. நாலாவது என்ன? எத்தனை ஃபித்னா சொன்னேன்? 3 சொன்னேன். 3ல 4வது. இப்ப முதலாவது ஃபித்னா என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹாதத்தோட வருகின்ற அஹ்லாஸ். 2வது ஃபித்னா இந்த ஹர்ராவில் நடக்கிற சம்பவத்தோட நடக்கிற தொடர்கள். 3வது ஃபித்னா ஹிலாஃபா உஸ்மானியா விழுத்தாட்டப்படுறதுக்கு நடந்த ஃபித்னா. 4வது சொன்னாங்க துஹைமா. துஹைமா என்கின்ற ஃபித்னா. துஹைமாண்டா என்ன? துஹைமாண்டா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா யதஉ அலா வஜ்ஹில் அர்தி பைத வபரின் வலா மதரின் வலா அரபின் வலா அஜம் இல்லா லத்மத்துஹு லத்மா. இந்த ஃபித்னா வந்துட்டா, இந்த ஃபித்னா எப்ப வரும்? இந்த ஃபித்னா இந்த உஸ்மானிய கிலாபத் விழுத்தாட்டப்பட்டதன் பின்னால் இவர்களுடைய தாகூத்துகளுடைய ஆட்சியின் உச்சகட்டத்திலே வரும். அப்ப ஈராக் அழிக்கப்படும் என்றாங்க சொல்லுதாஸ். து அரக்குல் இராக்கு இர்கல் அதீம். இப்ப உங்களுக்கு கண் தரப்படும். ஞாபகமிக்கா ஈராக்ல அடிச்சது? ஞாபகமா ஈராக் அழிச்சது? ஞாபகமா? சொன்னாங்க துஃபக்கு மிஸ்ர் ஃபக்கல் பஹரா. மிஸ்ருக்குள்ளால பெரிய ஃபித்னா உண்டாக்கி ஆட்சி கவிழ்க்கப்படும். நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? ஹுஸ்னி முபாரக் எதிராக புரட்சி செஞ்சு பெறப்பட்டுச்சா? இதுக்கு தான் பேர் சொன்னாங்க அரபு வசந்தம். ஞாபகமிகா அரபு வசந்தம் தூனுஸ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும் ஃபித்னா உண்டாகி கொண்டு வந்தாங்க இஹ்வான்கள். அது இஹ்வான்கள் அல்ல, அது இஹ்வான்கள். முஸ்லிம்களை கேவலப்படுத்தியவர்கள், ஃபித்னாவிலே போட்டவர்கள். யாருக்கு சரி அது சம்பந்தமான சரியான அறிவு இல்லைண்டா வாங்க எங்களோட வந்து உட்காருங்க. நாங்கள் 6 நாள் பாடம் நடத்துகிறோம். இது அப்படியே உங்கள்கிட்ட 40 அவருக்கு மேலால் பேசுகிறத உங்கள்கிட்ட 2 மணி நேரத்தில் பேசலுமா? ஏலா
ஏண்டியதை பேசிட்டு போறேன். என்ன சொல்லி வந்தேன்? அப்ப மிஸ்ர்ல இந்த ஃபித்னா உண்டானதுக்கு பின்னால இதா பலகத்தில் ஃபித்னத்து ஷாம் பஹிய ஸைலம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டம் கட்டமா சொன்னாங்க. இது தொடர்ந்து சிரியாக்குள்ளால இந்த ஃபித்னா போனா, இந்த ஃபித்னா எங்க போ? சிரியாக்குள்ளால போனா அதுக்கு பேர் ஸைலம் என்றாங்க. ஸைலம் என்ற ஃபித்னா நடக்குது சிரியாக்குள்ளால. துஹைமா உலகம் எல்லாம் நடக்க கொள்ள ஸைலம் எங்க நடக்கும்? சிரியாக்குள்ளால நடக்கும். இதுல நிறைய விஷயங்கள். மக்ரிப் மேலோங்கும், மஷ்ரிக் கீழே போகும். மஷ்ரிக் என்றா கிழக்கு, மக்ரிப் என்றா மேற்கு. மேற்கு செழிப்படையும், கிழக்கு யுத்த களமாக மாறும். கிழக்குல தான் எல்லா நலவுகளும் வந்துச்சு. கிழக்குல தான் எல்லா நபிமார்களும் வந்தார்கள். ஒரு நபி மேற்குல வரல, நபிமார்கள் எல்லாம் எங்க வந்த? கிழக்குல. வஹி எங்க இறங்கின? கிழக்குல. எல்லா நலவுகளும் எங்க வந்துச்சு? கிழக்குல. கிழக்குன்னா சிலோண்ட கிழக்கு மேற்கு இல்ல, உலகத்திர கிழக்கு மேற்கா. அப்ப மேற்கை விரும்புகிறார்கள் என்றால் ஷைத்தான்களை விரும்புகிறார்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் விருப்பம் எங்க போறதுக்கு? மேற்குக்கு போறதுக்கு. ஏன் போறதுக்கு விருப்பம்? என்ன நோக்கம்? துன்யாட உயர்வு. நான் சொன்னேனே, துன்யாட உயர்வை அடைவது இப்லீசுடைய ஆட்களோட வேலை. அல்லாஹ் மட்டும்தான் என்று நிற்கிறது யார வேலை? அல்லாஹ்வுடையவர்களுடைய வேலை. சரி, இப்படி வந்து இது சிரியாக்குள்ளால போச்சா? சிரியாக்குள்ளால இது போற எப்படின்னு சொன்னாங்க. நான் இதை கவனிக்க சொல்றேன். ஏனென்றா இதுக்கு பின்னால பெரிய செய்தி இருக்குது. இந்த கவனத்துல பெரிய செய்தி பின்னால இருக்குது. சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா பலகத்தில் ஃபித்னத்து ஷாம் ஃபஹிய ஸைலம். இந்த ஃபித்னா போய் ஷாமுக்குள்ளால போனா, ஷாம்ண்டா சிரியாக்குள்ளால போனா இதுதான் ஸைலம் என்றாங்க. இந்த ஸைலம் ஆரம்பிக்கிறது எப்படின்னு சொன்னாங்க? கான பதுஹா பிலஅபி ஸிபியான். சிறு பிள்ளை விளையாட்டின் மூலம் தான் இது ஆரம்பிக்கும் என்றாங்க. சிறு பிள்ளை விளையாட்டுண்டா ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கினாங்க. எங்க? மிஸ்ர்ல. மிஸ்ர்ல சொல்லுங்க, யார? ஹுஸ்னி முபாரக்க பதவி இறக்கி யார் வந்தார்? யார் வந்தார்? முர்சி வந்தார். முர்சி ஒரு ஃபித்னாகாரன். முர்சியோட சேர்ந்த ஜமாத் அப்படியே ஃபித்னாகாரர் தான். விளங்குதா? அது சொன்ன எப்படிங்க? அதை பத்தி அறிவிக்க அவங்களுக்கு அறிவு இருந்தா விளங்கும். நான் சொன்ன எப்படி பெரிய கோபம் வரும்டா அவங்களுக்கு. பெரிய கோபம் வந்துடும். சரி, கோவிக்கிறவங்க கோவிச்சு வரட்டும், பிரச்சனை இல்லை. அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு விளங்குமா? உங்களுக்கு தெரியா, அதனால விளங்குது இல்லை நான் பேசுறேன் என்னண்டு. விளங்குதா? அரபு வசந்தத்துக்கு பின்னால தத்தளிச்ச ஒரு கூட்டம் இருக்குது, இகுதா இல்லையா? அவங்களுக்கு விளங்கும். முர்சி ஒரு ஃபித்னால புழுந்தவர். சரி, என்ன சொன்னேன்? ஹுஸ்னி முபாரக் பதவி இறங்கின உடனே இந்த சிரியால சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போஸ்ட் பிடிச்சாங்க. போஸ்ட் பிடிக்கிறேன்னா என்ன? போர்ட் பிடிச்சாங்க. என்ன பிடிச்ச? அதில் எழுதப்பட்டுச்சு, நாங்க ஹுஸ்னி முபாரக்கு அடுத்ததாக பஷாரை பதவி இறக்குவோம். யாரை? பஷார்ன்றது யாரு? சிரியாவுடைய அரசர். சிரியாவுடைய அதிபரை நாங்கள் பதவி இறக்குவோம் என்று போஸ்ட் பிடிச்சாங்க. இதை கண்ட உடனே சிரியாவுடைய போலீஸ் வந்து புள்ளையில எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுச்சு. இந்த புள்ளையில கேட்டு ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஒரு விஷவாயு அடிக்கப்பட்டுச்சு. 60,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் இந்த ஃபித்னா சூடு பிடிக்குது. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எதிராக மக்களை அடக்குவதற்காக ரஷ்யா உள்ளுக்கு வந்துச்சு. யார் உள்ளுக்கு வந்த? நான் சொல்ற ஒவ்வொன்றும் இப்ப விஷயத்தோட தான் சொல்றேன்னா, இப்ப கவனமா கேளுங்க. ரஷ்யா வருது, அதுக்கப்புறம் ஈரான் வருது. ரஷ்யாவுடைய நெருக்கமான நாடு ஈரான் வந்துச்சு. இப்ப இதுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் வந்துச்சு. நேட்டோண்டா யூரோப் யூனியனுடைய படை. இவங்க வரக்குள்ள சவுதியும் உள்ளுக்கு வந்துச்சு. யாரோட சேர்ந்து? அமெரிக்காவோட சேர்ந்து. இப்ப இஸ்ரேல் வந்து இறங்குது. எத்தனை நாட்டு படை?
சைனா வருது ரஷ்யாவோட சேர்ந்து. எவ்வளோ எவ்வளோ? ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா இஜ்தமஅல் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபி ஷாம் ஃபபத்னுல் அர்தி கைருல் லி மின் ظஹரிஹா. எப்பொழுது கிழக்குடைய மேற்குடைய படைகள் எல்லாம் ஷாமுக்குள்ளால் ஒன்று சேருவார்களோ, எனக்கு இந்த பூமியில வாழ்றதை விட கபூர்ல வாழ்றது ஏற்றமானது. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்றதை சொன்னாங்க ஏற்கனவே. விளங்குதா? விளங்குறா ராஜா? கவனிக்கிறீங்களா? சபையில தான் நிற்கிறீங்க. என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. அப்ப இந்த படைகள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் தொல்லைகள் கொடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க இந்த ஃபித்னால. எத்தனை வருஷம்? இப்ப எத்தனை வருஷம்? 2011 ஆரம்பிக்குது. இன்னைக்கு 12 வருஷம் தானே, 12வது வருஷம். இப்ப இதுலயும் ஒரு செய்தி இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஃபித்னா சைலம் வந்துட்டா ததூமு 12 ஆமன், இந்த ஃபித்னா 12 வருஷங்கள் போகும்னாங்க. எவ்வளவு காலம்? அப்ப எப்ப? இந்த வருஷம். 12 வருஷம் எப்ப பூர்த்தியாகுது? இந்த வருஷத்துல. இன்னொரு ரிவாயத்துல வருது ததூமு 18 ஆமன், 18 வருஷங்கள் நீடிக்கும் என்னும் ஒரு ஹதீஸ் வருது. அது அபூ நுஐம்ல வருது. கிதாபுல் ஃபித்ன் லி நுஐம் இப்னு ஹம்மாதுடைய ரிவாயத் முந்தின ரிவாயத். பின்னால வரக்கூடிய ரிவாயத் தலாயில் அபீ நுஐம்ல வருது. அப்ப 12 அல்லது 18 வருஷங்கள் நீடிக்கும். 12 2023, 18 29. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன நடக்கும்? வகதின் ஹசரத்தில் புராத் அன் ஜபலின் மினத் தஹப், புராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகி வரும். இப்ப விளங்குதா? உலகம் எல்லாம் போய் கேம்ப் அடிச்சது என்னத்துக்கு விளங்குதா? அமெரிக்காட படை, யூரோப் யூனியனுடைய படை, இஸ்ரேலுடைய படை, யாருட? சவுதியிட, ஈரான்ட, சைனாட படைகள் எல்லாம் ஏன் போச்சு? ஏன் அவ்வளோ பெரிய செலவழிச்சு அங்க போய் கேம்ப் அடிச்சு நிக்குது? ஏன்? அவங்களுக்கு எங்களை விட ஹதீஸ் தெரியும், அவங்களுக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். வரப்போகுது என்ன? என்ன வரப்போகுது? தங்கம் வரப்போகுது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகதின் ஹசரத்தில் புராத் அன் ஜபலின் மினத் தஹப், புராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகும். சொன்னாங்க, யக்ததிலு இன்த கன்ஸிகும் ஸலாஸ் குல்லுஹும் இப்னு கலீஃபா ثم لا تصيروا الى واحد منهم يقتل من كل 199. இந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி உலகம் 3 பிரிஞ்சு போராடும். இப்ப அந்த இறங்கிக்கிற படைகள் 3 பிரியும். அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும். இந்த தங்கம் வந்துட்டா யுத்தம் யாருக்குள்ள நடக்கும்? அவங்களுக்குள்ளால நடக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் பங்கு பெறக்கூடாது, இவங்க அடிச்சு கொண்டு சாவுவாங்க. இதுக்கு பேர் மல்ஹமா இல்ல. இதுக்கு பேர் என்ன இல்ல? இன்னைக்கு இந்த ஆகிரு ஜமான பத்தி பேசுற ஆட்கள் என்னத அவங்களோட புத்திக்கு ஏற்ற மாதிரி, அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னத்தையோ சொல்லிட்டு போறாங்க. ஹதீஸ்ல ஆய்வு செய்யறது மிச்சம் குறவு. இந்த யுத்தத்துக்கு பேர் மல்ஹமா இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க இது மல்ஹமாண்டு இல்ல, அவங்க விளப்பம் இல்லாம சொல்றாங்க. இந்த ISISக்கு கருப்பு கொடி ஏந்திய பாடன்னு சொன்னாங்களே, அது விளப்பம் இல்லாம சொன்னாங்க. அது ஒரு ஃபித்னா, அதுவும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஃபித்னா. சரி, வரைகிறது பார்ப்போமே, வரைகிறத பார்ப்போமே, அப்படித்தானே? வரப்போறத பார்ப்போம். என்ன சொன்னேன்? அவ 3 பிரிஞ்சு யுத்தம் செய்வாங்க. அதுல யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்ம லா தஸீரு இலா வாஹிதின் மின்ஹும், யாருக்குமே அது கிடைக்காது. இந்த படைகளிலே 100க்கு 99 பேர் கொலை செய்யப்படுவாங்க. எத்தனை வீதம் கொலை செய்யப்படுவாங்க? 99 வீதமான படையினர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படி இந்த யுத்தம் முடிஞ்சு போகும். இப்ப இந்த கட்டத்தில் குராசான்ல இருந்து, குராசான்ங்கிறது கவனிங்கோ,
குராசான் என்றது பாகிஸ்தானுடைய பெஷாவர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கு இடையில உள்ள பூமி. ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கும் பாகிஸ்தானுடைய பெஷாவருக்கும் இடப்பட்ட பூமி தான் என்ன சொல்லுங்க, குராசான். அங்கால ஈரான் பார்டர்ல கொஞ்சம் வருது. அங்கேயும் சுன்னிகள் தான் வாழ்றாங்க. பட்டான் இந்த ஏரியாவில் வாழ்ற வம்சம் என்னது? பட்டான். பட்டான் தெரியுமா? பட்டான் பட்டான் தெரியா? ஆச்சரியமாய் பட்டான் என்றாவே உலகத்தில் இன்றைக்கு முஜாஹிதீன்கள் தான். சரி, என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. இந்த குராசான்ல இருந்து ஒரு படை வெளியாகி வரும். கருப்பு கொடி ஏந்திய படை இப்பதான் வெளியாகும். சும்ம துக்பிலுர் ராயாத்து சூத் மின் கிபலி குராசான். குராசான் பக்கத்திலிருந்து கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகி வரும். இந்த படை ஏற்கனவே அலி கான்ல 2 முறை தங்களுடைய உரிமையை கேட்டு போராடி இருப்பார்கள். அலிகான் என்றது ஆப்கானிஸ்தானுக்குள்ள உள்ள மலைப்பகுதி. அலிகான்ல அவர்களுடைய உரிமையை கேட்டு போராடினார்கள் 2 முறை. யார் யார்கிட்ட? ரஷ்யா கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும். இவர்கள் வெளியாகி வருவார்கள். ثم تقبل الرايات السود من قبل خراسان. கருப்பு கொடி ஏந்திய படை குராசான்ல இருந்து வெளியாகி வரும். ஃபைதா சமஅத்தும் உன்னிதா. இந்த படை வெளியானதாக நீங்கள் கேள்விப்பட்டால் ஃபதூஹும் வலவ் ஹபுவன் அல தல்ஜ். அவர்களை நீங்கள் வந்து அடைந்து கொள்ளுங்கள். ஐஸ் கட்டிக்கு மேலால பனிக்கட்டிக்கு மேலால் தவழ்ந்து தவழ்ந்து வரவேண்டி வந்தாலும் வாருங்கள் என்றார்கள். உங்களுடைய என்னுடைய முஹப்பத்துக்குரிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? பளிமலைகளிலே தவழ்ந்து தவழ்ந்தாவது இந்த படையை வந்து அடைந்து கொள்ளுங்கள். فإن فيها خليفة الله المهدي. அந்த படையிலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையிலே யார் இருப்பார்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அந்த படையில யாருக்குமே தெரியா யார் இமாம் மஹ்தி என்று. ஆனால் அந்த படையில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அதனை கேட்டால் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள் என்றார்கள். இதுக்கு பின்னால இந்த படை வெளியாகி போய் யுகாத்திலூனகும் கத்லன் லம் யக்துல்ஹு கௌம். உலக வரலாறுல யாரும் செய்யாத அளவு யுத்தம் செய்வாங்க. இவங்க போய் இப்படி ஜிஹாதில் ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. அங்கால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மதீனா மக்காவுக்கு போயிட்டுருவாங்க. மக்கால அசரீரமான சத்தம் வெளியாகும். எத்தனை பேர் சொன்னாங்க, இந்த சைலம் வந்துட்டா லா யன்தஹி ஹத்தா யுனாதிய முனாதிம் மினஸ் ஸமா இன்ன அமீரக்கும் ஹாதா ஃபுலானும் ஃபபாயஉ. அது முடிவடைய மாட்டாது எது வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைத்து இதோ உங்களுடைய அமீர் தலைவர் இருக்கிறார், பைஅத் செய்யுங்கள் என்று சொல்லாத வரை இந்த ஃபித்னா முடிவுக்கு வராது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னால நடக்கும். இந்த படம் வெளியாகி ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸுஹூர் உண்டாகும். ஸுஹூர்ண்டா அவங்க வெளிப்பட்டது உண்டாகும். அப்ப அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒருத்தர் மஹ்தி என்று பிரகடனம் செஞ்சிருப்பார் உலகத்தில். ஏற்கனவே ஒருத்தர், நான் இந்த மீடியாக்கள்ல ஆகிரு ஜமானை பற்றி படிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன், ஏமாந்துடுவானா. ஏண்டா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னால இமாம் மஹ்தி என்பதாக ஒரு பொய்யர் வெளியாகுவார். அவருக்கு எவ்வளோ பலம் கொடுக்கப்படுமெண்டா, யூதர்கள் அவரை பலப்படுத்துவார்கள். அவருக்கு எவ்வளோ பலம் கொடுக்கப்படுமெண்டா, அவர் போய் இஸ்ரேலை கைப்பற்றுவார். எப்படிக்கும் அவர் போய் ஜிஹாத் செய்யறதா, யுத்தம் செய்து எதை கைப்பற்றுவார்? இஸ்ராயலை கைப்பற்றுவார். முஸ்லிம்கள் எல்லாம் ஏமாந்து போய் அவரோட போய் சேர்ந்து கொள்வாங்க. அவ்வளோ பெரிய ஃபித்னா அது. அதனால ஏமாந்துடவானான்னு சொல்றேன். இதுக்கு தான் ஃபித்னத்து சுஃபியானி என்று சொல்றேன். சுஃபியானியுடைய ஃபித்னா
அவர் அவரை முஹம்மது என்று பேர் சொல்லுவார். அவருடைய வாப்பா அப்துல்லா என்றுவார். நான் தான் இமாம் மஹதி என்றுவார். இந்த விளப்பமில்லாத கூட்டம் எல்லாம் போய் பைய செய்யும். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் மக்கால வெளியாகின உடனே என்ன நடக்கும்டா, இந்த சுஃபியானி ஒரு படையை தயாரிச்சு அனுப்புவார் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய இவங்க வருவாங்க. வந்து மதீனாவை தாண்டி அபுவால எங்க பைதா என்ற இடத்துல போய் கொண்டிருக்க கொள்ள பூமி அவர்களை சுரி வாங்கும். ஹதீஸ்ல வருது, ஞாபகமிக்கா? இப்ப இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பைதாவில் பூமி சுரி வாங்கும் ஒரு கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, யாரோ தெரியுமா யாருக்காவது? அது இந்த கூட்டம் தான். பைதாவிலே பூமி அவர்களை சுரி வாங்கும் ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல தௌபா செய்வார். அவர் மட்டும் பேலன்ஸ் ஆவார். மற்ற அவ்வளோ பேரையும் பூமி புழுங்கும், பூமி விழுங்கிடும். அந்த அவர் வந்து தான் சொல்லுவார், நாங்கள் வந்து இப்படி படையெடுத்து வந்தோம், மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு சுஃபியானி அனுப்பி வச்சான், இப்படி நடந்ததுன்னு சொல்லுவார். இப்போ இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு வாரத்துக்கு முன்னால இந்த சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். அதுக்கு பின்னால் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஹிலாஃபத்தை நிலைநாட்டுவாங்க. 7 வருஷம் உலகத்தில் இருப்பாங்க. 7 வருஷமுமே யுத்தம் செய்வாங்க. எவ்வளோ காலம்? 7 வருஷமுமே யுத்தம் தான். நீங்க வாங்க உட்காருங்க எங்கள்கிட்ட படிங்கன்னு சொல்றேன். நான் ஒவ்வொரு யுத்தமா படிச்சு தருவேன். முதலாவது யாரோட யுத்தம், ரெண்டாவது யாரோட யுத்தம், இதெல்லாம் இப்ப பேசினா இங்க மஜ்லிஸ்ல பேசல. இதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. முதலாவது யுத்தம் துர்க்குகளோட நடக்கும். துர்க்குகள் யாருன்னு சொல்லுவேன், இப்ப இல்லை. அதுக்கப்புறம் துசாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் வராயிக்கும். யூரோப் யூனியனோட நீங்க உடன்படிக்கை செய்வீங்க. இது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். எங்க வர ஹதீஸ்? எங்க வர? சஹீஹுல் புகாரில். உங்களுக்கு ஆச்சரியமாய்க்கும், இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படியெல்லாம் இருந்துச்சா என்று யோசிப்பீங்க நீங்க. துசாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் வராயிக்கும். நீங்க யூரோப் யூனியனோட அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கும் யூரோப் யூனியனுக்கும் இடையில ஒரு விரோதியோட யுத்தம் செய்வீங்க. உங்களுக்கும் அவர் விரோதி, சொல்லுங்க, யூரோப் யூனியனுக்கும் அவர் விரோதி, அவரோட நீங்க என்ன செய்வீங்க? யுத்தம் செய்வீங்க. அப்படியெல்லாம் நடக்குமா? அவர் யாருன்னு சொல்லுவேன், இப்ப செல்லல. கடைசியா ஒரு நாடு கைப்பற்றப்படும். அந்த நாட்டுடைய கனிமத்துகள் பங்கு போட கொள்ள தஜ்ஜால் வந்ததா செய்தி வரும். யார் வந்ததா? தஜ்ஜால் வந்ததா செய்தி வரும். அந்த நாடு எதுன்னு சொல்லுவேன். இப்ப செல்லலுமா? இப்ப பேசலுமா? இல்ல, விளங்குதா? இப்படி உலகம் எல்லாம் யுத்தங்கள் நடந்து ஹிலாஃபத் உலகம் எல்லாம் வரும் பொழுது தஜ்ஜால் வெளியாகுவான். தஜ்ஜாலை கொலை செய்யறதுக்காக வேண்டி ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அப்போ ஹிலாஃபத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல கையில போயிடும். சிறிய காலத்தில் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவாங்க. அதுக்கு பின்னால நடக்கும். அப்ப நாங்க எந்த ஃபித்னால வாழ்றோம்? துஹைமா என்கின்ற ஃபித்னால. 4வது ஃபித்னா. 5வது ஃபித்னா தஜ்ஜால் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா 5 ஃபித்னா, சரியா 5 காலம். அப்ப நாங்க எங்க வாழ்றோம்னு விளங்கிச்சா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.